நல்லடியார்களே, வாழ்க்கை என்பது எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரியாக அமைவது கிடையாது. அதே நேரத்தில் வாழ்க்கையினுடைய சூழல்கள் என்பது எல்லா நிலைகளிலும் ஒரே மாதிரியாக இருப்பதும் கிடையாது. மனிதர்களுடைய வாழ்க்கை நிலைகளை, மனிதர்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை கவனித்து பார்க்கிற பொழுது சில மனிதனுடைய வாழ்க்கை சூழல்கள் மாறுபடலாம், வேறுபடலாம். அப்படி மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அந்த சூழல்களை நாம் வேறுபடுகிற அந்த நிலைகளை கவனித்து பார்க்கிற பொழுது முதலில் மனிதனிடமிருந்து என்ன பிறக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு மனிதனிடத்திலே சூழ்நிலைகள் எப்படியெல்லாம் மாறுகிறது. முதலில் இந்த உலகத்தில் அவன் பிறந்தால் என்று சொன்னால் அந்த மனிதனிடமிருந்து அழுகை என்பதை நாம் பார்க்கிறோம். அழுகை பிறக்கிறது. இரண்டாவதாக அவனிடத்திலிருந்து மகிழ்ச்சி, சந்தோஷம் பிறக்கிறது. மூன்றாவதாக அந்த மண்ணிடத்தில் நாம் பார்க்கிற பொழுது ஆச்சரியம் பிறக்கிறது. நான்காவதாக நாம் பார்க்கிற போது அந்த மனிதனிடத்திலே பெரிய கவலை பிறக்கிறது. இப்படி மனிதனுடைய வாழ்க்கை சூழலில் ஒவ்வொன்றாக நாம் பார்க்கிறோம். அழுகையை வெளிப்படுத்துகிறான், சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறான், மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறான், ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகிறான். ஒரு கட்டத்திற்கு மேல் துக்கத்தை தாங்க முடியாவிட்டால் கவலையும் வெளிப்படுத்துகிறான். இப்படி மனிதனுடைய வாழ்க்கை சூழல்கள் மாறுபடுவதை நாம் அறியலாம். அதே நேரத்தில் ஒரு மனிதனிடத்தில் வெளிப்பட வேண்டிய முக்கியமான சூழல் ஒன்று இருக்கிறது. இஸ்லாம் அதை பறைச்சாட்டுகிறது. அல்லாஹ் ரசூல் அதை முன்மொழிகிறார்கள். ஒரு மனிதனிடத்தை எந்த சூழல் முதலில் வெளிப்பட வேண்டும் என்றால் அது அரபியில சொல்வார்கள் ஷஜா என்பதாக கூறுவார்கள். ஷஜா என்று சொன்னால் வீரம் என்பதாக குறிப்பிடுவார்கள். இந்த வீரம் என்பது ஒவ்வொரு மனிதனிடத்திலே பிறக்க வேண்டும், இருக்க வேண்டும். அது எல்லா காலத்திலும், அது எல்லா நிலைகளிலும் அது செயல்பட வேண்டும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள வீரமா இருப்பாங்க, 4 செவத்துக்குள்ள வீரமா இருப்பாங்க. ஆனா 4 பேருக்கு மத்தியில ஒரு சுற்றுச்சூழல்ல அல்லது ஒரு சமூகத்துல ஒரு குற்றங்களை தடுத்து நிற்பதுல, அதை எதிர்த்து கேட்பதுல அந்த வீரம் நம்மளுக்கு வெளிப்படாது. யாராவது அடிச்சுட்டான், யாராவது நம்மளை போட்டு கண்ணா பின்னான்னு ஒரு வழி பண்ணிட்டான். இப்போ சமூகத்தில் அந்த வீரத்தை வெளிப்படுத்துவதில் நம் சமூக மக்கள் பயப்படுகிறார்கள், அச்சப்படுகிறார்கள், உள்ளத்தில் ஒரு விதமான கவலை கொள்கிறார்கள். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய கொடுமைகளை கண்டு எந்த காலத்திலும் பயப்படக்கூடாது. கொடுமையை கண்டு பயம் என்பது எந்த காலத்தில் இருக்கக்கூடாது. வீரம் கொள்ள வேண்டும். எந்த சண்டைக்கும் நாம் என்ன செய்யக்கூடாது, வீண் வம்புக்கு போகக்கூடாது. ஆனால் நம்மை நோக்கி எந்த சண்டை வந்தாலும் நாம் கோழையாக திரும்பிவிடக்கூடாது. நம்முடைய வீரத்தை, நம்முடைய ஈமானின் பலத்தை எதிரிக்கு காண்பிப்பதுதான் இஸ்லாமிய பாரம்பரியம் என்பதாக அல்லாஹ் ரசூல் சொல்லுகிறார்கள். அப்படி அல்லாஹ் ரசூல் விரும்பக்கூடிய ஒரு உன்னதமான குணம் தான் ஷஜாஆ. ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்ணிடத்திலே அந்த வீரம் பிறக்க வேண்டும். ஷரியத்துக்கு ஒரு இன்னல் என்றால், ஷரியத்துக்கு ஒரு விதமான இடையூறுகள் என்றால், மார்க்கத்துக்கு ஒரு விதமான நெருக்கடி என்றால் முஸ்லிம் உம்மா அவ்வப்போது வீரம் கொண்டு தங்கள் வீரத்தை வெளிப்படுத்துவதுதான் ஆக சிறந்த உகந்த ஈமான் என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் குறிப்பிடுகிறார்கள். கொடுமைகள் என்று நாம் பார்க்கிற பொழுது அதை 3 வகையாக பிரிக்கலாம். கொடுமையை கண்டு பயம் எதற்கு, வீரம் கொள் என்ற தலைப்பில் நாம் உற்று கவனிக்கிற பொழுது 3 விதமான விஷயங்களை நாம் அதிலிருந்து பிரிக்கப்படலாம். ஒன்று தன்னிலை கொடுமை, அதாவது தன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கொடுமைகள். நம் நஃப்ஸை எதிர்த்து நாம் போராட வேண்டும். அது பெரிய போராட்டம். நம் உள்ளத்தை எதிர்த்து போராடுற அந்த குணம் இருக்கு பாருங்க, ஆக பெரிய குணம் அது. அல்லாஹ் குர்ஆன்ல பேசுவார், யார் தன் உள்ளத்தை வெற்றி அடைந்து விட்டார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுவான்.